கொய்யாக்காய் மரம் தான் இது. குட்டியா இருக்கு பாருங்க. இது பிஞ்சு இல்ல பழம், பழுத்துட்டு இருக்கு. அத பாருங்க. குட்டி செடியிலேயே குட்டி பிஞ்சிலேயே பழுத்துட்டு இருக்கு. இது கூட சேர்த்து அப்படியே மாம்பழமும் கொய்யா பழமும் மாம்பழமும் 2 மரம் ஒண்ணா இருக்குது. இது வந்து நம்ம அரைக்கணும். எப்படி அரைக்கிறது? தொரடு இருந்தாதான் போட்டு அரைக்கிறதுக்கு. அறுத்துட்டேன். இது ஒன்று மட்டும் கீழே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், மீதி எல்லாம் மேலே இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், நான் கொய்யாப்பழம் அறுத்து சாப்பிட்டுட்டு இருக்கிறேன். இது வந்து சின்னது. நான் உள்ள சிவப்பா இருக்குன்னு பார்த்தேன், ஆனால் அந்த கலர் இல்லை. இது பாருங்க, வெள்ளையாக தான் இருக்கு. சின்னதுலேயே பழுத்துட்டு இருக்கு. நல்லா இருக்கு பச்சைக்காய். ஆனால் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு, சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்கு. குட்டியாகவும் இருக்கு, நல்லா இருக்கு. நம்ம இன்னும் இருக்கு மேலே, ஆனால் அறக்க முடியல. நம்ம போகலாம் இப்போ. ஃப்ரெண்ட்ஸ், எலுமிச்சை பழம் செடி தான் இது. குட்டி குட்டியாக இருக்கு. எல்லாம் கீழே விழுந்து கிடக்கு, யாரும் எடுக்கல. இது நம்ம நிலத்துக்கும் வீட்டுக்கும் ரொம்ப தூரமாக இருக்கிறதுனால இங்கே வரவே முடியல ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் விழுந்து கிடக்குது. நம்ம இப்போ எதுவும் பையும் எடுத்துகிட்டே வரல, எடுத்து போட்டுக்கலான்னா. இது பாருங்க, மரத்துலேயே பழுத்தும் இருக்கு. நம்ம போய் பை எடுத்துட்டு வரலாம். நான் இன்னொரு கொய்யாப்பழமும் அறுத்தோம் ஃப்ரெண்ட்ஸ். இதை பாருங்க, ரொம்ப ரொம்ப குட்டி பழம், நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. இவ்வளோதான் பழமே. இது நாட்டுக்காயாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது எனக்கு தெரியல, நானே சொல்கிறேன் நாட்டுக்காயாக தான் இருக்கும் அப்படின்ட்டு. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே 2 மாங்காய் இருக்குது, நம்ம எடுத்துகிட்டு போகலாம். 1 2 3 இருக்குது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே தோட எடுத்துன்னு வேறு பார்க்கலாம். நம்ம அப்படியே போயிட்டு எலுமிச்சை பழம்லாம் போய் அறுத்துன்னு வரலாம். இதை எடுத்து பையில் போட்டுக்கலாம். சத்தம், அந்த பைய எடுத்துட்டு வா ஃப்ரெண்ட்ஸ். இங்கே ஒரு மாங்காய் இருக்குது, நம்ம அறுத்துட்டு போகலாம் போகிற வழியில். இங்கே கிளி குண்டு கட்டி ஃப்ரெண்ட்ஸ், இங்கே வந்து கிளி கூண்டு கட்டி வச்சிருக்கு. ஆனால் முட்டை எதுவும் இல்லை, காலியாக தான் இருக்குது. நம்ம இங்கே ஒரு மாங்காய் இருக்குது, அறுத்துக்கலாம். பழுத்துட்டுக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது பச்சைக்காய் இல்லை, பழுத்துட்டுக்குது. நம்ம இப்போ போயிட்டு எலுமிச்சை பழம் அறுத்துட்டு வரலாம். வாங்க போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எலுமிச்சம் வந்து எடுத்துகிட்டு போகலாம். ஆடி மாதம் வெள்ளிக்கிழமை மாலை கட்டி அம்மனுக்கு போடலாம். இது வந்து நம்ம இப்படி போட்டு உழுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், பச்சைக்காயெல்லாம் விழுது, நம்ம ஒவ்வொன்றாவே அறுத்துக்கலாம். இப்போ மழை பெஞ்சதுக்கு தான் இது வந்து பழுத்து இருக்குது. இதுக்கு தண்ணியே இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இல்லைன்னா நல்லா பெருசு பெருசாக இருக்கும். நம்ம இப்போ எல்லாம் எடுத்து போட்டுக்கலாம்.
நம்ம பச்சை காயெல்லாம் வீந்துடுது, ரொம்ப குட்டி குட்டியாக தான் இருக்குது. பழுத்ததும் எடுத்துக்கலாம், பச்சை காயாகவும் இருக்குது. நம்ம எடுத்துகிட்டு போய் வச்சோம்னா இது உள்ளே பழுத்துரும், நம்ம கவரில் போட்டு வச்சோம்னா. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எலுமிச்சை பழம்லாம் எடுத்தாச்சு. இப்போ கொய்யாக்காய் செடி போய் நம்ம அதில் கொய்யாக்காய் 2 இருக்குது, நம்ம அதை அறுத்துட்டு அப்படியே வீட்டுக்கு போகலாம். கொய்யாக்காய் இருக்கலாம் இப்போ போயிட்டு. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கொய்யாக்காய் இருக்கலாம். இங்கே ஒன்று பழுத்துட்டு இருக்குது, நம்ம தரடு போடலாம். இதோ பாருங்க, குட்டி காய் தான், வீந்துச்சு, கீழே வீந்துச்சு. நம்ம எடுத்துக்கலாம். இன்னும் எதுனா இருக்குதான்னு பார்க்கலாம், பார்த்து அறுத்துட்டு நம்ம போகலாம். மாங்காய் மரம் வேற பக்கத்துலயே இருக்கா. இது 2 செடியும், மாங்காய் மரமும் கொய்யா மரமும் 2 முட்டின்னு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், 2 சேர்த்து. அதான் இப்போ நம்ம களை இஷ்டம் அறக்கணும்னா கூட அறக்க முடியல. ஃப்ரெண்ட்ஸ், 2 கொய்யாக்காய் தான் இருந்துச்சு. நம்ம இந்த 2 அறுத்துக்கணும். இப்போ அந்த செடியாண்ட போகலாம். இன்னொரு எலுமிச்சை செடி இருக்குது, அங்கே போயிட்டு நம்ம பார்க்கலாம். அங்கே போய் எடுத்து போட்டு நேராக வீட்டுக்கு போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்படி உலுக்குனாதான் காய் வந்து கீழே விழும். பழுத்ததெல்லாம் வீந்துச்சுன்னா நம்ம எடுத்துகிட்டு போகலாம். இதெல்லாம் எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம தொரடு போட்டு உளிக்கு எடுத்தோம், இவ்வளோ காய் வந்துச்சு. எலுமிச்சை பழம் கீழே வந்து பழைய காயும் இருக்குதா, பழைய சேது புது சேதுன்னே தெரிய மாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம புது காயே எடுத்துக்கலாம். இதோ பாருங்க, நம்ம ஒன்றும் போய் எடுக்கலாம். பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை நம்ம இதோட முடிச்சுக்கலாம். ஓகே, பாய். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.